அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மி ஆரி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். 4 பைப்பிங் த்ரெட் வந்து ஒரே அளவில் கட் பண்ணி அந்த ஷேப் இப்போ நீங்கள் என்ன ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அதை வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ண வச்சுருக்கேன். நான் அதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எப்பவுமே டபுளாக தான் யூஸ் பண்ணணும். இதை எப்படி நம்ம போடுறது அப்படின்னாக்கா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரலாம். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னாக்கா சென்டர்ல இருந்து ஆரம்பிங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு கோல்டு கலர் சில்க் த்ரெட் எடுத்து இப்போ வந்து ஒரு பேக் ஸ்டிச் எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் பேக் ஸ்டிச் கொடுத்தா நீங்க ஆரம்பிக்கணும். பாருங்க, நான் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு லாக் கொடுக்குறோம். இப்போ நான் 4 த்ரெட்டு கொடுத்துருக்கேன்னா 4 த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு லாக் கொடுத்து நம்ம கடைசியா வரும்போது அகைன் ஒரு குட்டி லாக் கொடுத்து தான் நம்ம அங்க திருப்பணும். அப்படியே திருப்பிடக்கூடாது. பாருங்க, நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டி லாக் இந்த கடைசியில ஒரு குட்டி லாக் கொடுத்துதான் நான் இங்க திருப்புறேன். அதே மாதிரி இந்த சைடும் எங்கனுக்குள்ள நம்ம பஞ்ச் ஒரு ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துலதான் நீங்க மறுபடியும் வந்து அந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணணும். நீங்க வந்து தள்ளி தள்ளி இது ஒரு இடத்துல இன்னொரு பைப்பிங் த்ரெட் கிட்ட இன்னொரு இடத்துலன்னு போடக்கூடாது. ஒரு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதே இடத்துலயே வந்தா நீங்க திருப்பி திருப்பி லாக் பண்ணணும். இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் ஒரு குட்டி லாக் கொடுத்துதான் நீங்க வந்து பின்னாடி திருப்பணும். பாருங்க, நல்லா கவனிங்க. நான் கொடுத்து பின்னாடி ஒரு லாக் கொடுத்துதான் நான் திருப்புறேன். நீங்க வந்து சில்க் த்ரெட்டை வந்து அப்பப்போ இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஃப்ரீயா ஹேண்டில் பண்ண வரும். சில்க் த்ரெட்ல போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க வந்து அந்த டிப்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நகட்டிக்கு 1 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பைப்பிங் த்ரெட் அப்ளை பண்ணும்போது க்ளூவை வந்து கொஞ்சம் கம்மியா அப்ளை பண்ணுங்க. நிறைய அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் ஒன்று, பர்பிள் கலர் 2 த்ரெட் எடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ வந்து நான் கோல்டு கலர் கொடுக்குறனால வந்து இப்போ நீங்க ஒரு இது எப்போ ஆரம்பிச்சீங்களோ எத்தனை ஒரு 6 லைன் அல்லது 7 லைன் போடலாம். அதுக்கு மேல போட வேணாம். அடுத்து வந்து நான் பர்பிள் கலர் எடுக்கிறேன். அங்க வந்து நீங்க எண் நாட் போட்டு தான் அதை நீங்க முடிக்கணும். எண் நாட் போட்டு அந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து நான் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். அதே பேக் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒவ்வொரு பைப்பிங் த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு லாக் கொடுத்தோம். இப்ப அடுத்த கலர்ல வந்து நீங்க 2 த்ரெட்டை பிடிச்சி நீங்க அங்க லாக் கொடுக்கணும். இதோட ப்ரொசீஜரே இதுதான். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு அகைன் நான் இப்ப திருப்பி கோல்டு கலர் த்ரெட் எடுக்கிறேன். அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்தோம். அப்புறம் 2 த்ரெட்டை பிடிச்சி கொடுத்தோம் பர்பிள் கலருக்கு. இப்போ கோல்டு கலருக்கு ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் லாக் கொடுக்குறோம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எண்ணாட் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எண்ணாட் போட்டு நூலை கொண்டு போய் அங்க தள்ளி வச்சிருங்க. ஏற்கனவே இது நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால நூலை கொண்டு போய் அங்க தள்ளி வச்சு ஒரு தேவையில்லாத நீர்ல வச்சு லாக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க அதில் கட் பண்ணிட்டு திருப்பி நீங்க அதை நாட் போட்டு திருப்பி அதை நீங்க கிளாத்து கீழே கொண்டு வரும்போது நீங்க அடுத்த ஸ்டிச் கொடுக்கும்போது பிகினர்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க போட்டுட்டு அந்த த்ரெட்டை கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு பின்னு வச்சு கூட நீங்க லாக் பண்ணிடலாம். அங்க போய் லாக் பண்ணி அதை வச்சுட்டீங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அடுத்து வந்து இப்ப பாருங்க, நான் கோல்டு கலர் எடுக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டிச்சுக்கு வந்திருப்போம். இது வந்து எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து ஒரு மேங்கோ டிசைன் இல்ல ஒரு திலகம் ஷேப் இந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி த்ரெட் கொடுத்து போடும்போது அது பார்க்க எம்போஸ்டா கொஞ்சம் அழகா இருக்கும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரு ஷேப்ஸ் ஏதாவது திலகம் ஷேப்பு, ஒரு மேங்கோ ஷேப்பு, நீங்க அந்த ஷேப் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஷேப்ல இருந்து நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லைனா போட்டுக்கோங்க. அந்த லைன்ல ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி த்ரெட் அப்ளை பண்ணி அதை காய வச்சுட்டு நீங்க இதே பிளவுஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா சும்மா உங்களுக்கு போடுறதுனால வெறும் க்ளூ மட்டும் போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, பாருங்க, இதோட இதே இப்படிதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு லாக் போடுறோம். அப்புறம் 2 த்ரெட்டை வச்சு லாக் பண்ணி போடுறோம். ஓகே, நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்மளோட சேனல்ல வந்து நம்மளுக்கான பிளவுஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓனா எப்படி பிளவுஸ் ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு கேப் வராம நீங்க இந்த ஸ்டிச்சை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க ஒரு சுத்தி செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பீட்ஸ் என்ன கொடுக்கணும் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.